மக்கள் சக்தி மக்கள் அணியின் செயற்திட்டத்தினூடாக திருகோணமலை மொரவெவ பன்குளம் கிராம மக்களுக்காக இன்று மற்றொரு திட்டம் கையளிக்கப்பட்டது. பல வருடங்களாக மொரவெவ பன்குளம் கிராம மக்கள் நீரை பெற்றுக் கொள்வதற்கு சிரமப்பட்டதுடன் அதன் காரணமாக நோய் தாக்கங்களுக்குள்ளாகியதாக மக்கள் தெரிவித்தனர். அவர்களின் கோரிக்கைக்கு செவிசாய்த்து நியூஸ் ஃபர்ஸ்ட் பிரெண்டிக்ஸ் லங்கா தனியார் நிறுவனத்துடன் இணைந்து குடிநீர் திட்டத்தினை ஆரம்பித்து வைத்துள்ளது. 55 நாட்களில் இந்த திட்டம் நிறைவேற்றப்பட்டு இன்று மக்களிடம் கையளிக்கப்பட்டது. இந்த திட்டத்தின் கீழ் நீர்த்தாங்கி மற்றும் குழாய் கட்டமைப்பு நிர்மாணிக்கப்பட்டு மக்களுக்கு நீர் விநியோகிக்கப்பட்டுள்ளது. மக்கள் சக்தி திட்டத்தினூடாக ஒரு விடயம் தெளிவாகியுள்ளது. எமக்கு தேவை இருந்தால், எமது தலைமைத்துவத்தின் மீது நம்பிக்கை இருந்தால் எம்மால் செய்ய முடியாதது என்று ஒன்றுமில்லை. இதனை புதிய வரவு செலவு திட்டத்தில் போட வேண்டியதில்லை, பாராளுமன்றத்திற்கு செல்ல வேண்டியதில்லை, எதுவும் இல்லை. பாராளுமன்ற ஆசனம் கிடைக்கப் போவதும் இல்லை, கார் பெர்மிட் கிடைக்கப் போவதும் இல்லை. அதனை விற்பனை செய்து 2.5 கோடி தேட முடியாது. මාධ්‍ය තුලින් අපි සමහර විට අදහස් කරන්නේ බලාපොරොත්තු වෙන්නේ තොරතුරු தகவல் வழங்குவதை மாத்திரமே ஊடகங்களில் எதிர்பார்க்கின்றோம். எனினும் சிரச ஊடகம் அதற்கு ஒரு படி மேல் சென்று மக்கள் நன்மை அடையும் வகையில் பல்வேறு திட்டங்களை முன்னெடுக்கின்றது. இது குறித்து நாம் மகிழ்ச்சி அடைகின்றோம். எமது பிரதேசத்துக்கு நீர் விநியோக திட்டம் ஒன்றை வழங்கியமை தொடர்பில் நாம் சிரச ஊடக வலையமை நன்றி கூறுகின்றோம். ඇත්තටම අපි සිරසට සතුට ප්‍රකාශ කරන්න ඕනේ. සිරස විසින් தொடர்ந்தும் அரசியல்வாதிகளினால் ஏமாற்றப்பட்ட பன்குளம் கிராம மக்கள் இன்று மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். මට හරිම සන්තෝෂයි අපේ ගමට මෙවැනි ව්‍යාපෘතිය ලබා දීම ගැන සෑම කෙනෙක්ම ලොකු කුඩා සියලු දෙනාගේම අවංක ආදර ස්තුතිය පිරිනමනවා. මේ ලබා දුන්න දායාදය සම්පත මිල කරලා හදවතින් කතා කරන්න තරම් වචන නැහැ. ඒ තරම් සත්කාරයක් ගමේ සියලු මිනිස්සු වෙනුවෙන් කරන මනුස්සත්වයක්. සාම්ප්‍රදායික යන ගමනක් සිරසිනේ. சம்பிரதாயபூர்வ பயணம் ஒன்று சிரசவில் இல்லை. சமூகம் நன்மை அடையும் வகையிலான பயணத்தை சிரச ஊடக வலையமைப்பு தொடர்ந்து முன்னெடுத்தது. குடிசை வீடுகளில் வசிக்கும் மக்கள் நன்மை அடையும் வகையில் சிரச ஊடக வலையமைப்பு பல்வேறு சேவைகளை ஆற்றியுள்ளது. அதனாலேயே மொரவெவ பகுதிக்கு இன்று வந்துள்ளது.